வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரே வீடியோவில் 2 சுடிதார் பார்க்கலாங்க. 215 ரூபா தான். திண்டுக்கல் சென்னை சில்க்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதில் ரொம்ப அழகாக ஒரு டாப்ஸு தைக்க போகிறோம். ரொம்பவே கிராண்டாக இருக்கும். வெறும் 215 ரூபா, ஒரு 150 ரூபா ப்ளஸ் 3 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். 150 ரூபா லைனிங்கு. இப்போ இது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். சுற்றளவு எடுக்கலாம். இது நல்ல பெரிய சைஸ் சுடிதார் தான். 21 இன்ச்சு. நான் 2 இன்ச்சு சுற்றளவு சேர்த்து 23 வைக்கிறேன். அதில் பாதி 11. இப்போ இது வந்து லைனிங் கிளாத்து தான். 23 இன்ச்சு மார்க் வச்சு நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். சிந்தட்டிக் லைனிங் தான் இது. ஏன்னா வந்து இதில் இருக்க அகலம் வந்து இதுக்கு நமக்கு பத்தலை. அதனால் வந்து நம்ம இப்படி நேராக போட்டு தான் வைக்க போகிறோம். அதனால் லைனிங்க்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம அம்பர்லாக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கீழே ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சென்டரில் அந்த மடிப்பு பாகம் இருக்கு இல்லையா, அதில் கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நாளாக நம்ம மடித்து போட்டுக்கலாம், முன்னாடிக்கும் பின்னாடிக்கும். இது ரொம்ப அழகாக வந்துச்சு. நானும் இந்த சாரீயில் வந்து ஃபஸ்ட்டு தைச்சது தான். உயரம் வந்து 16 இன்ச்சு. நம்ம அப்படியே தான் வச்சு தைச்சி விட போகிறோம். கீழே வந்து பைப்பிங் கிடையாது. அதனால் 16 இன்ச் வைக்கிறேன். அதில் வந்து 15 இன்ச்சு, அரை இன்ச்சு சேர்த்து 16 வைக்கிறேன். 16 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். சுற்றளவு 11.5. இப்போ வந்து கழுத்தோட அகலம் வந்து 4.5 இன்ச்சு. இது ஏன் 4.5 இன்ச்சு அப்படின்னா போட் நெக்கு, அதனால் 4.5 இன்ச்சு. 4.5 இல்லைன்னா 4.25 வச்சுக்கோங்க. நான் 4 இன்ச் வைக்கிறேன். நான் 4.25 இல்லை 4.5 வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து ரொம்ப அகலமாக தெரிஞ்சுது. அதனால் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு. ஆம்கோல் வந்து 7.5 இன்ச்சு. ஏன்னா வந்து இது நமக்கு வந்து நெக் அகலன்றதுனால ஆம்கோல் வந்து சின்னதாக தான் வரும் நமக்கு அகலம். அதனால் 7.5 இன்ச்சு வைக்கிறேன். நம்ம வச்சு கிராஸாக ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், 4 இன்ச்சு நமக்கு வந்து நெக்கோட அகலம், 7.5 இன்ச்சு ஆம்கோலோட உயரம், ஷோல்டருக்கு வந்து 2.25 வச்சுருக்கேன். இப்போ வந்து வரைஞ்சாச்சு. கீழே வந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆம்கோல்லேருந்து இந்த சைடில் வரப்போ 1 இன்ச்சு கம்மியாக மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்தளவு வந்து தையல் போடுற அளவு. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், சுற்றளவு 11.5, உயரம் 16, நெக்கோட அகலம் 4 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு, ஆம்கோலோட உயரம் 7.5, இப்போ சைடில் 1.5, அந்த பக்கம் 1.5, கீழே நம்ம வளைவாக கொண்டுட்டு வரத்துக்கு 1.5. இப்போ நம்ம ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிடுங்க. முன்னாடி ஆம்கோல் வந்து நல்லா குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்குக்கு அடையாளப்படுத்திக்கலாம். பேக் சைடு நெக்கு மட்டும் நான் வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சுருக்கேன். முன்னாடி வந்து நம்ம தைக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம முக்கோணமாக மீதி இருக்க லைனிங்கை மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டு அந்த மேலே நம்ம வெட்டின பீஸை வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இது மொத்தம் அளவு வந்து கீழே வந்து 40 இன்ச் இருந்துச்சு. ஆனால் நான் வந்து கம்மியாக தான் வைக்கிறேன். ஏன்னா 39 இருந்துச்சு. நான் வந்து ஒரு 4 இன்ச்சு மேலே ஏற்றி தான் வைக்கிறேன். ஏன்னா இது வந்து கிராஸ் லைனிங் இல்லையா, நம்ம முக்கோணமாக போட்டிருக்கோம். அதனால் வந்து நம்ம உயரம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சாரீ வந்து கீழே நிறைய நமக்கு வரனால, ஃப்ளிட்ஸு நிறையா வரனால அவ்வளோவா தெரியாது. ரொம்ப இறக்கிட்டிங்கன்னா வந்துட்டு சில நேரம் லைனிங் வந்து தொங்கிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து இது கொஞ்சம் நீங்கள் எப்பயும் வைக்கிறதோட அளவோட ஒரு 3 இன்ச்சு அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு வந்து மொத்தம் உயரம் எடுத்துக்கோங்க. அதிலேருந்து 15 15 இல்லைன்னா 16 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு கீழே ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்குங்க. கணக்கு வச்சுட்டு அளந்து அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்க்கலாம். இதை நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃப்ளிட்ஸு வைப்போம். இதுக்கு வந்து அம்பர்லா மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதுக்கும் நம்ம ஃப்ளிட்ஸு வச்சோன்னா ரொம்ப குண்டாக தெரிவாங்க. ஏன்னா இதுவுமே கொஞ்சம் குண்டான பாப்பா தான். அதனால் வந்து நம்ம உள்ளே வந்து சிங்கிளாக தான் அம்பர்லா டாப் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாக மேலே வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ மிஷினுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. போட் நெக் கட் பண்ணிடலாம். 4.5 இன்ச் உயரம் இப்போ வரைஞ்சிக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து உள்ளே ஒரு ஏன்னா வந்து இது வந்து சிந்தட்டிக் லைனிங்னால ரொம்ப லேஸாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் வெயிட்டான பொண்ணு வேறு. அதனால் உள்ளே வந்து ஃபுல் வாயில் லைனிங் ஒன்று போட்டிருக்கேன். போட்டு நான் தைச்சிட்டு இப்போ சாரீ கிளாத்தில் நம்ம சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் திருப்பும்போது இந்த சிந்தட்டிக் லைனிங் உள்ளே போயிடணும். மேலே வந்து ஃபுல் வாயில் கிளாத் வந்துடணும். ஃபுல் வாயிலோ இல்லை உங்ககிட்ட எந்த லைனிங் கிளாத் இருக்கோ அது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது சாரீ ரொம்ப லேஸாக இருக்குது. இதுவும் சிந்தட்டிக்னால நம்ம தைக்கிறப்ப மேலே வந்து பசங்களுக்கு கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறது தெரியல, கொஞ்சம் இந்த மாதிரி லேஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வேணாம். அதனால உள்ளே இன்னொரு லைனிங் கொடுத்துட்டு தைக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கனமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு தைச்சி முடிச்சதுக்கப்புறம். நான் நெட்டடு மெட்டீரியலுக்கெலாம் அந்த மாதிரி தான் போடுவேன். உள்ளே ஒரு லைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஏன்னா வந்து நெட்டோட மெட்டீரியல்லாம் வந்துட்டு ரொம்ப லேஸாக இருக்கும் இல்லையா. கோட் மாடல் அதுக்கெலாம் தேவையில்லை. அந்த மாதிரி நம்ம டாப்ஸ் தைக்கிறதுக்கெலாம் ஒன்று போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ எஜ்ஜிலே போட்டுடலாம். இப்போ வந்து இது வந்து நம்ம முன்னாடி கழுத்து நம்ம வெட்டிட்டோம் இல்லையா. முன்னாடி கழுத்துக்கு அடியில் வந்து சாரீ பீஸு, அதுக்கு மேலே வந்து அந்த பெரிய பார்டரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த சிந்தட்டிக் லைனிங் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். நான் நெக்கு வேறு எதுவுமே பண்ணலை, சும்மா வந்து போட்டு வச்சுருக்கேன். அந்த தையல் போட்டு திருப்பிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக கட் பண்ண போகிறோம். நல்லா அகலமான அந்த பீஸ் கீழே வர பார்டர் எடுத்திருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இருந்துச்சு நெக் டிசைன். வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக நம்ம ரெடிமேடில் வாங்குகிற மாதிரியே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்றலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு நீங்கள் வந்து அந்த எஜ்ஜிலே தையல் போடுங்க. எஜ்ஜிலே போட்டு ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு வந்து நம்ம சாரீ கிளாத் வச்சு பைப்பிங் பண்ண போகிறோம். அடிக்கில் கொடுத்து ஒரு தையல் போட்டிருக்கேன். இப்போ உருட்டி பைப்பிங் கொடுத்துடலாம். சாரீ கிளாத்தில் அப்படியே பைப்பிங் கொடுத்துடலாம். அடியில் இந்த பிசுறெல்லாம் நல்லா தள்ளி வச்சு ஒரு தையல் போடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக லைனிங் வச்சு நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இது சும்மா ஃபோட்டோக்காக சரியாக போட்டு விட்ருந்தேன் சேரில், ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு. இப்போ அதுக்கு உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 40 இன்ச்சுங்க. கீழ் உயரம் 40 இன்ச்சு. இப்போ கணக்கு வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து 55 இன்ச்சு உயரம்.
கீழே லைனிங்லாம் நல்லா மடிச்சடிச்சிட்டேன். ஜாயின் கொடுக்குறது ஜாயின் கொடுத்து நல்லா லைனிங் ஃபுல்லாக மடிச்சாச்சு. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து இதுலேயும் நம்ம சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம், சேரீ கிளாத்லேயும் சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம். இப்போ அந்த வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா உள்ள சேரீ வந்து நம்ம கைக்கு வந்து அது ஓரத்தில் வந்துருச்சு, பார்டரில் அந்த ஓரத்தில் இந்த பார்டரை எடுத்துட்டோம். மீதி இருக்கிறத வந்து நம்ம முன்பக்கமும் பின்பக்கமும் எடுத்தது போக மீதி இருக்க சாரியை 40 இன்ச்சு உயரம் வச்சு நெட்டாக அப்படியே கட் பண்ணிட்டேன். மேலே வந்து சின்ன பார்டர், கீழே வந்து பெரிய பார்டர் வச்சு 40 இன்ச்சு உயரம் வந்துச்சு ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் நெட்டாக. ஏன்னா நூல் உருவி தான் கட் பண்ணேன். அப்படியே நம்ம கட் பண்ணோன்னா ஏற்றிந்தாத்தையும் வந்துருன்ட்டு நூல் ஒரு வாரத்தில் கட் பண்ணி விட்டு அப்படியே நூல் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த மீதி இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கு வேலை பார்த்தோன்னா சால் மாதிரி கூட ரெடி பண்ணலாம். ஆனால் அதுக்கு டைம் இல்லை. இப்போ இந்த ஃப்ளிக்ஸு வைக்கல ஒரே அளவாக கொடுக்கணும். ரெண்டாவது நல்லா உள்ளே தள்ளி கொடுங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா தள்ளி உள்ள ஃப்ளிட்ஸு கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுங்க. ஏன்னா வந்து அடியில் நம்ம இந்த கிளாத்து வச்சு தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு சரியாக வரும். இப்போ மேலே மட்டும் ஃப்ளிட்ஸு வரனால இப்போ உள்ளே வெளியில் ரெண்டும் ஃப்ளிட்ஸு வந்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப குண்டாக தெரியும். அதனால் உள்ளே வந்து இந்த மாதிரி அம்பர்லா கட்டிங் போட்டுட்டு மேலே வந்து ஃப்ளிட்ஸு வைக்கல. இது சாரீ கிளாத்து தான், ரொம்ப திக்காக தெரியாது, உங்களுக்கு நார்மலாக தான் வரும். இப்போ வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்துடணும். இந்த மாதிரி நல்லா ஒரே அளவாக உள்ளே தள்ளி நமக்கு அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த நம்ம அளவுக்கு சென்டர் அடையாளப்படுத்தியிருக்கோம் இல்லையா, அதுக்கு இந்த பக்கமும் அப்படியே கொடுத்துட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அது லேசான சாரீ, அது வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி அது கொடுத்து வெளில எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம கரெக்டாக வந்துருச்சு. இப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு மட்டும் ஃப்ளிட்ஸ் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம சைடில் தையல் போட போகிறோம், அதனால் ஃப்ளிட்ஸ் வைக்காதீங்க. ரெண்டு சைடும் நம்ம தையல் போடணும் இல்லையா, 1 இன்ச் அளவுக்கு மேலேயாவது நமக்கு சைடில் வேணும். இப்போ அப்படியே திருப்பிடுங்க. திருப்பி இந்த லைனிங்கு சாரீ ரெண்டும் சேர்த்து இப்படி ஒன்றா தைச்சிட்டு ஒரு தையல் போட்டுடலாம். ஏன்னா அடுத்து நீங்கள் ரெண்டையும் சேர்த்து தைக்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம். ஒரே அளவாக சைடில் எல்லாம் தையல் போட்டாச்சு. இப்போ கை கட் பண்ணிடலாம். கை வந்து நான் உயரம் 6.5 இன்ச் வைக்கிறேன். அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா கரைப்பக்கம் வேணாம், 6.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். கை கரெக்டாக வருது, எனக்கு ஷோல்டருக்கு 1/4 இன்ச் விட்டுட்டு கை வச்சு பார்த்து சரியாக வருதா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சரியாக வருது. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இன்னொரு கையும் கட் பண்ணும்போதே நம்ம வந்து முன்னாடி கையும் சேர்த்து குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்று மட்டும் தான் கட் பண்ணேன். இப்போ இன்னொரு இது மேலே போட்டு நம்ம முன்னாடி கையை குறைஞ்சி சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பார்டர் ஓரத்தில் லைனிங் உள்ளே வச்சு இந்த மாதிரி மடித்து தையல் போட்டு எடுத்திருக்கேன். எஜ்ஜிலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இந்த மாதிரி 2 கைக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ நம்ம பைப்பிங் வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ சென்டர் பார்க்கலாம். 3.25 இருக்குது. அப்படியே 3.25 வச்சு மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக 3.25 மேலேருந்து 5 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரியே அந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். 4.5 இன்ச் இருக்குது. இங்கிட்ட 4.5 இன்ச் வச்சுக்கலாம். 3.25 வச்சு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். லைனிங் தைச்சி விட்டுருந்தீங்கன்னா அதை எடுத்து விட்டுட்டு
அப்படியே பொறுமையாக ரவுண்டாக அழகாக கட் பண்ணுங்கள். இதுக்கு கேன்வாஸ் வச்சு நம்ம பண்ணலாம். இருந்தாலும் நமக்கு வந்து இந்த லேசான இதுக்கு வந்து கேன்வாஸ் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் யோசித்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த டிசைன் இதை அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப இழுக்காதீங்க, ஒரு அளவாக லைட்டாக அப்படியே இழுத்து கொடுத்து பைப்பிங் பண்ணுங்கள். ரொம்ப இழுக்கக்கூடாது. இப்படி வந்து உருட்டி கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சிங்கிளாக அப்படியே பைப்பிங் பண்ணாலும் சரி, எப்படினாலும் சரி, நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈஸியோ அந்த மாதிரி பைப்பிங் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பைப்பிங்கே வரலை அப்படின்னா ஒரு லேஸ் மேலே அந்த பிசிறு தெரியாமல் லேஸை வச்சு அப்படியே தைச்சி விட்ருங்க. இல்லை செயின் ஸ்டோன் லேஸ் இருக்கு இல்லையா, அது கூட வச்சு நம்ம தைச்சி விட்டிங்கன்னா அந்த பிசிறு உங்களுக்கு தெரியாது. இப்போ பைப்பிங் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக இழுத்து வச்சு ஃபுல்லாக தைச்சி விட்டுறலாம். ஹெமி ஊசி வச்சு ஓடு தையல் போட்டு கூட நீங்கள் வந்து அப்புறமா தைக்க ஆரம்பிங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம போட்டு எடுத்துட்டோம் பைப்பிங்கு. இப்போ ஷோல்டர்லாம் வச்சு நம்ம வந்து கை ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் வச்சு அமுக தையல் போட்டுட்டேன் நான். கை ஜாயின் பண்ணுறதுக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு பைப்பிங் பண்ணிடலாம். அமுக்குளுக்கு ஆம்கோலுக்கு பைப்பிங் பண்ணி நீங்கள் கை வச்சிங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்து அதிகம் சுருக்கம் விழுகாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உருட்டி அடிச்சிடலாம். இந்த சாரீ கிளாத்துலேயே நான் பைப்பிங் கொடுத்துட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி சுடிதார் பழகுறவங்களுக்குலாம் இந்த ரேட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரேட்டுக்கு நம்ம சாரீ வாங்கி யூஸ் பண்ணுறது தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கையை வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக அந்த மார்க் பண்ணது மேலேயே வச்சு தைங்க. கரெக்டாக அந்த வந்து பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது ஷோல்டருக்கு நேராக வரணும். சரியாக வருது. இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம், அமுக தையல். போட்டு எடுத்துகிட்டு நூலெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஜாயின் பண்ணலாம். கீழே வந்து அடையாளப்படுத்தியிருக்கேன், நம்ம இதுலேயும் அடையாளப்படுத்தியிருக்கோம். இப்போ வந்து அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அப்படியே தைச்ச 2 தையல் போட்டு விட்டுறலாம். அடியில் வந்து ஃப்ளிட்ஸை நல்லா நீட்டாக இழுத்து விட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. ஏன்னா சில நேரம் வந்து நமக்கு ஃப்ளிட்ஸு நிறையா இருக்கனால சேர்ந்து வந்து தையல் விழுந்துடும். அதனால் கையிலேயே நல்லா ஃப்ளிட்ஸை வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு பக்கத்தில் கையை விட்டு நல்லா எடுத்து விட்டு தைங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. திருப்பி பார்த்துட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிஞ்சு. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். சரியாக இருக்கான்னு பார்த்தாச்சு. சரியாக இருக்குது. இப்போ அமுக்கு தையல் வேணால் நம்ம வந்து ஃப்ளிட்ஸு அந்த நம்ம தைச்சது வந்து மேல் வாக்கில் வச்சு அப்படியே அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ அமுகு தையல் போட்டு நம்ம சைடு வந்து கையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். சைடு வந்து தையல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஓரத்தில் போடுங்க. ஓரத்தில் போட்டால் அப்புறம் அடுத்தடுத்து போடுங்க. ஏன்னா எடுத்தது வந்துட்டு முன்னாடி தள்ளி போட வேணாம்.
ஓரத்தில் போட்டதுக்கப்புறமா அடுத்தடுத்து போடுங்க. கீழே போக போக 2 சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து தைங்க. இல்லைன்னா சில நேரம் வந்து ஒன்று ஏற்றி இந்தாத்தையும் வரும். அப்படி வர டயத்தில் வந்து நீங்கள் கீழேருந்து தைக்க ஆரம்பிங்க. கீழேருந்து தைச்சிங்கன்னா 2ம் ஈவனாக நமக்கு சரியாக வரும். இப்போ ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. இது வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி கம்மு வச்சு ஒட்டுறது. அது கம்மு வச்சு ஒட்டி விட்ருக்கேன். கீழே ஃபுல்லாகவே கையில் பாசி தைச்சி விட்ருக்கேன் பாருங்கள். கீழே வந்து ஃபுல்லாகவே நம்ம பாசி வந்து கையிலே தைச்சி விட்ருக்கேன். இந்த கம்மு வச்சு தான் இது ஃபுல்லாக ஒட்டினேன். அதுவுமே பத்தலை. மேலே 2 வந்து பத்தலை, கம்மியாக தான் இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த போட் நெக்குக்கு. இதை வந்து வீடியோ எடுக்க முடியல. நல்லா இந்த கம்மு வச்சு ஒட்டுறதும் இந்த பாசி கோர்க்கறதும் வந்து உங்களுக்கு காமிக்க முடியல. இப்போ பொம்மைக்கு போட்டாச்சு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. கீழே கால் வரைக்கும் என் பொண்ணு பிடிச்சிக்கிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது கீழே அப்படின்னு. இந்த சுடிதார் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்கின மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கீழே போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு பாருங்கள். கீழே போட்டிருக்கேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த சாரீ பூனம் சாரியில் வந்து சூப்பராக ஒரு லாங் கவுன் தைக்க போகிறேங்க. இதுக்கு வந்து நான் ஒரு சாரீ எடுத்திருக்கேன். லைனிங் வந்து 3 மீட்ரு எடுத்திருக்கேங்க. 3 மீட்ரு இல்லாமல் ஃபுல் வாயில் வந்து 70 பாயிண்ட் எடுத்திருக்கேன். நம்ம டபுள் லைனிங் போட போகிறோம். இந்த சாரியோட ரேட்டு வந்து வெறும் 275 ரூபா மட்டும்தாங்க. இப்போ இந்த 70 பாயிண்ட் லைனிங்கை வந்து தண்ணியில் அலசி போட்டிருக்கேன். அதனால தான் சுருக்கமாக இருக்குது. இப்போ மடித்து போட்டு மடிப்பு பாகத்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க 2ஆக. இந்த 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கரையை கீழே வச்சு 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4ஆக மடித்து நல்லா கையில் தேய்ச்சி விட்டுக்கோங்க. முடிஞ்சால் அயன் பாக்ஸ் வச்சு கூட நல்லா தேய்ச்சிக்கோங்க. இப்போது உயரம் பார்க்கலாம். உயரம் வந்து 16 இன்ச்சுங்க. இதுக்கு மொத்தம் உயரம் வந்து 55. இப்போ சுற்றளவு பார்க்கலாம். சுற்றளவு வந்து 21 இருக்குங்க. நான் 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி 23 வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் ஏன்னா சுடிதார்னாவே ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உள்ளே நிறைய தையல் போடும்போது பின்னாடி பிரித்து விடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது சுற்றளவு வந்து 11.5 இன்ச்சு வைக்கிறேங்க. 11.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 16.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே 11.5 வச்சு நேராக கோடு போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. நெக்கோட அகலம் வந்து நமக்கு 3 இன்ச்சு. ஷோல்ட்ரு வந்து 4 இன்ச்சு வைக்கிறேன். நான் பைப்பிங் தான் வைக்க போகிறேன். நீங்கள் அடித்து விட்டாலும் 4.25 கூட வச்சுக்கலாம். 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆம்கோல் உயரம் 7 இன்ச்சு. இதுக்கு ஏன் நான் ஷோல்ட்ரு 4 வைக்கிறேன்னா உங்களால் கொஞ்சம் குண்டானவங்க. அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் ஷோல்ட்ரு பெருசாக வச்சோன்னா உங்களுக்கு கழுத்து வந்து அதாவது ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் ஆம்கோல் கார்னர் வந்து 1.5 வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலோட உயரம் 7 இன்ச்சு. இப்போ இந்த கார்னர் 1, இந்த கார்னர் 1. இப்போ இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 1.5. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். தையலுக்கு விட்டுட்டு சரியாக இருக்குது. இந்த அளவுக்கு தையல் போட்டுக்குவோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா யூசேப் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சைடில் வந்து தொங்காமல் இருக்கும். இல்லை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டிங்கன்னா வந்து தொங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் லைனிங்கும் சரி இதுவும் சரி நம்ம வந்து கொஞ்சம் தூக்கி வச்சு கட் பண்ணுறது. இப்போ ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு
ஷோல்டர் கட் பண்ணுங்கள். இப்போ நெக்கை அடையாளப்படுத்திக்கலாம். ஷோல்டர் வந்து 4 இன்ச் வச்சுருக்கோம். நம்ம முன்னாடி வந்து நல்லா ஒரு 1/4 இன்ச்சுக்கு குடஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். மொத்த உயரம் எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஐம்பத்தி 6 இருக்குங்க. நல்லாவே லாங் டாப். இப்போ நம்ம வந்து 56 இருக்குது. கீழே வந்து 40 இன்ச் வைக்கணும். 40 இல்லைன்னா 41 வச்சிங்கன்னா தான் சரியாக வரும். ஏன்னா தையலுக்கு எல்லாத்துக்கும் போக கீழே அந்த கரையோரம் 1/4 இன்ச் மடித்து தைச்சிடுவேன். 41 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த சாரியை பிரித்து பார்க்கலாம். 1 மீட்ரு அளவு வச்சு நம்ம வந்து முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் கைக்கும் சேர்த்து 1 மீட்ரு வந்து எடுத்துக்கலாம். ஒரு மீட்ரு சரியாக வந்ததுங்க. டபுள் எக்ஸலுக்கும் சரியாக வரும், ட்ரிபிள் எக்ஸலுக்கும் சரியாக வரும். 1 மீட்ரு கைக்கும் சேர்த்து முன்பக்கம் டிசைனுக்கும் சேர்த்து. ஒரு மீட்ரு எடுத்துட்டோன்னா மிச்சம் இதில் 4 மீட்ரு இருக்கும். முன்னாடி 2 மீட்ரு, பின்னாடி 2 மீட்ரு சரியாக வரும். சாலுக்கு இதில் வராது. இப்போ 1 மீட்ரு இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அளந்து 1 மீட்ரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கட் பண்ணி எடுத்துச்சு. இந்த இதெல்லாம் வந்து நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம், சுருக்கம் இல்லாமல். இப்போ வந்து 41 இன்ச்சும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ நெட்டாக நம்ம வெட்டிக்கலாம். இது 2ஆக மடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ லைனிங் கட் பண்ணலாம். லைனிங் வந்து சுற்றளவு என்ன அளவோ, நமக்கு 23 இருந்துச்சா, 24 வச்சு இல்லை 25 கூட வச்சு சுற்றளவு அளவு வச்சு லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதிலே ஒரு முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் ஒரு கைக்கு மட்டும் இதில் வரும், ஒரு கைக்கு சைடில் கட் பண்ணுறதை எடுத்துக்கலாம். இது குட்டை கை தான், அதனால் சொல்கிறேன். நீங்கள் வந்து நீளமான கை வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்துக்கோங்க. 3 மீட்ரு எடுக்கிற பக்கம் 3.5 கூட எடுத்துக்கோங்க. இதில் கை உயரம் இந்த அளவுக்கு இவ்வளோ தான் வரும், குட்டை கை தான் வரும். கீழே வந்து 41 இன்ச் இருக்குது. இப்படி கரையும் மேலே இருக்க மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. கீழேயும் மேலேயும் கரை இருக்க மாதிரி, ஏன்னா நமக்கு வந்து லென்த்து நிறையா கிடைக்கணும். அதுக்காக 3 மீட்டரில் நம்ம முன்பக்கத்துக்கு பின்பக்கத்துக்கு எடுத்தது போக இருக்கிறத அப்படியே மடித்து போட்டிருக்கேன். அதாவது ஒரு 2.5 மீட்ரு இருக்கும். முன்னாடி 1.5 பின்னாடி 1.5 அகலம் அந்தளவுக்கு வரும். நம்ம சைடில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம கட் பண்ண முன்னாடி பக்கத்தை வச்சு மார்க் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சுக்கு நல்ல யூ ஷேப் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு தூக்கிட்டு இருக்கோம். நம்ம அம்பர்லா கட்டிங் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு இப்படி வளைவாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடில் 2 இதுவும் வந்து ஓப்பனாக இருக்கும்.
அந்த ஓப்பனாக இருக்க பீஸை சைடில் 4 பக்கமுமே வந்துடும். கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். ஒரு கைக்கு மட்டும் வரும். இப்போ வந்து பேக் சைடு நெக்கு கட் பண்ணிக்கலாம். 5 இன்ச் உயரம், சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். இப்போ முன்னாடி நெக்கு கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் 5 தான் வைக்கிறேன். முன்னாடி பின்னாடி ஒரே அளவு தான், ஆனால் முன்பக்கம் நம்ம டிசைன் பண்ணிடுவோம். லோ நெக்கு வேணாலும் வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ சைடில் வந்து லைனிங்க்கு ஜாயின் பண்ணிடலாம். அந்த 2 பீஸை 4ஆக கட் பண்ணியிருக்கேன், 4 பக்கமும் கொடுக்குற மாதிரி. ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து இங்கிட்டு 3 இன்ச்சு அங்கிட்டு 3 இன்ச்சு அகலம் கிடைக்கும். இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா யூ ஷேப் போட்டு தான் கட் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா இல்லைன்னா சைடில் உங்களுக்கு தொங்கும். அதனால் யூ ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது 3 இன்ச்சாவது கம்மி பண்ணிக்கோங்க. உருட்டி அடிச்சிடலாம். லைனிங்கை உள்பக்கம் வர மாதிரி போட்டு தைச்சிக்கோங்க. நம்ம மடித்து தைக்கிறது பீஸுடு எல்லாமே உள்ளே போயிடும். சென்டர் அடையாளப்படுத்திட்டு ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. கரெக்டாக 1.5 இன்ச்சு. அது வந்து தையலுக்காக. ஏன்னா ஃப்ளிட்ஸு வச்சு அது மேலே தையல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, இழுத்துக்கிட்டு கிடக்கும். அதனால் வந்து தையலுக்கு விட்டுட்டு ஃப்ளிட்ஸ் வைங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கத்துக்கு வச்சு பாருங்கள், சரியாக வருது எனக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் சரியாக வந்துச்சுன்னா அப்படியே போட்டு நம்ம லைனிங்கை வச்சு தைச்சிடலாம். லைனிங் நம்ம வந்து அம்பர்லா டாப் கட் பண்ண மாதிரி யூ ஷேப் கட் பண்ணிக்கோங்க. அதாவது மடித்து போட்டிருக்க பக்கம் வந்து 2.5 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து அந்த வளைவு போட்டு வெட்டிக்கோங்க. நான் லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன். அது வந்து நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் தச்சு விட்டுட்டு சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் லைனிங்கு. அதனால் குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸ் வச்சு விட்ருங்க. அதனால் வந்து நான் 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கட் பண்ணேன். தைச்சிட்டு கீழே பார்டர் எல்லாமே நான் அயர்ன் பண்ணிட்டேன். பார்டர்லேருந்து ஒரு 2 இன்ச்சு தூக்கி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சைட்லலாம் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நெக்கு தைச்சி திருப்பிடலாம். நான் 2 லைனிங் போட்டிருக்கேங்க. மேலே வந்து சன்கிரேப் வரணும். எது வந்து நமக்கு கீழே வந்து என்ன கலர் சன்கிரேப் போட்டிருக்கோன்னா அது சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே சாரீ கிளாத்து, உள்ளே வந்து நான் ஃபுல் ஆயில் போட்டிருக்கேன். பார்த்திங்களா, இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதனால் வித்தியாசம் வேறுபடும். அதனால் வந்து கீழே என்ன லைனிங் கொடுக்குறீங்களோ அதே தான் மேலேயும் கொடுக்கணும். இல்லைன்னா இது வந்து சாரீ கிளாத்துனால உங்களுக்கு தனியாக ஒரு மாதிரி தெரியும். அதனால் இப்போ இந்த பார்டரை கட் பண்ணி 2ஆக, பெரிய பார்டர் இருந்துச்சு இல்லைங்களா, அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தையல் போட்டுக்கலாம். அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. நல்லா வந்து அது பிசுரெல்லாம் அது தெரியாமல் நல்லா அமுக்கு தையல் போட்டுக்கோங்க, விலகாமல். இப்போ இதை மடித்து போட்டு நிற்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நிற்கும் மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டருக்கு கொஞ்சம் தூரம் மட்டும் மார்க் பண்ணி மார்க் போட்டுக்கோங்க, 1.5 இன்ச்சுக்கு. இப்போ அதே மாதிரி கீழேயும் ஒரு 3 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து குறுகி கொண்டு வந்து கீழே வர வர நல்லா பெருசாக ரவுண்டாக கொண்டு போட்டுக்கோங்க.
இந்த டிசைன் பிடிக்கலன்னா இல்லை உங்களுக்கு வேறு எப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சா ஈஸியாக இருக்குமான்றதை பார்த்துக்கோங்க. எது உங்களுக்கு இதில் ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம சாரீ கிளாத் எடுத்துருக்கோம், சென்டராக அடையாளப்படுத்திக்கலாம். கொஞ்சம் தெரியாது தான், இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி போட்டுக்கோங்க. எல்லாமே சுருக்கமாக தாங்க இருந்துச்சு, எல்லாமே அயன் பண்ணேன். பார்டரு சாரீ எல்லாமே ஓடு தையல் போட்டுட்டு இதிலே சென்டர் அடையாளப்படுத்திட்டு அப்படியே வச்சு தைச்சிடலாம். கரெக்டாக வைங்க. இப்போ அப்படியே திருப்பிடலாம். நான் லைனையும் மாற்றி வைக்கிறேன், கவனித்து பாருங்கள். ஃபுல் வாயில் வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி. ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஃபுல் வாயில் மேலே போட்டு தைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து தைச்சி முடிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்குறப்ப திருப்புறப்ப தான் தெரியும் சங்கரே பூவில் இல்லை, ஃபுல் வாயில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. தைச்சிடுவேன் நான். எல்லாருக்குமே வந்து அந்த சின்ன சின்ன தப்பு விடுவோம். என் தங்கச்சிகிட்ட பேசிக்கிட்டு மாற்றி வச்சுட்டேன். கடைசியில் கட் பண்ணிலாம் முடிச்சிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் பிரித்து, அது ரொம்ப கொடுமைங்க. அந்த லேசான துணியில் வந்து மறுபடியும் பிரித்து நம்ம தைச்சி திருப்பவங்களாட்டியும் போதும் நான் இந்த பார்த்திங்களா. இப்போ தான் தைச்சி பார்த்துட்டேன், கரெக்டாக பண்ணலைன்னு எனக்கு தெரியும். அதனால் மறுபடியும் பிரித்து சரி பண்ணியிருக்கேன். இதே தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. நானும் உண்மையை ஒத்துக்கிட்டேன். நானே மாற்றி தான் தைச்சிட்டேன். இப்போ எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். சில நேரம் வந்து நமக்கே மறந்துடுது, நம்மள அறியாமல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்மளே மறந்துடுறோம். வயசாக ஞாபகம் மருதி அதிகமாக வரும் போல் தெரியுது. முடிச்சுட்டு இதுக்கு பைப்பிங் பண்ணிடுங்க. பைப்பிங் உங்களுக்கு விருப்பம்னா பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். நான் பைப்பிங் ஏன் கொடுக்குறேன்னா, சில இடத்துல வந்து நமக்கு சுருக்கமாக இருக்கும், அந்த லைனிங் கிளாத் வெளியில் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அதனால் வந்து பைப்பிங் கொடுக்குறேன் கழுத்துக்கு. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ இந்த லேஸ் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன், நூல்கண்டு கடையில் இல்லைன்ட்டாங்க. ஒயிட்டும் இந்த கோல்டன் கலரும் ஆன்லைனில் வாங்கினேன். இது ரவுண்டாக இதை வச்சு தைச்சிடலாம். தைச்சிட்டு அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைங்க. அப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னைய மாதிரி மடக்கி விட்டுட்டு அப்படியே தைங்க. கவனமாக தைங்க. இது ரொம்பவே நமக்கு சுருக்க விழுகும். ஏன்னா மேலே எந்த சப்போர்ட்டும் கிடையாது, தனியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் நகண்டு போகாமல் ரொம்ப கவனமாக தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி கையை நல்லா சரியாக பிடிச்சி ஃபுல்லாக முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து அமுக்கு தையல் போட்டிருக்கேன், 2 தையல் போட்டிருக்கேன். செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ அவங்களுக்கு நான் பைப்பிங் கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா அப்படியே தைச்சி விட்ருங்க. ஃபினிஷிங் பைத்தியங்க நான், அதனால் வச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுருங்க. ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து நமக்கு நீட்டாக வரலைன்னா அது 10 தடவை ஆனாலும் பிரிச்சுக்கிட்டு தைச்சிட்டு உட்காந்துருப்பேன். அந்தளவுக்கு பைத்தியம் ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படின்ட்டு. அதே தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. உங்களுக்கு சரியாக வரும்னா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா நார்மலாக கூட தைச்சி விட்ருங்க.
கை வந்த அளவு எடுத்துக்கோங்க. உங்கள் கையோட உயரம் எந்த அளவோ அந்தளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 9 இன்ச் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சிங்கிளாக தான் நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த நம்ம முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணுறதுல மீதம் வரும், ஒரு கைக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ அதில் ஒரு கை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இதில் போட்டு ஒரு கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி எப்படி மிச்சம் படுத்தணுன்றதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ முன்னாடி கை வந்து குழஞ்சி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீஸில் போட்டு இன்னொரு கை கட் பண்ணிக்கலாம். இந்த சாரீ அளவு வந்து சரியாக இருந்துச்சு. நம்ம மேலே கட் பண்ணது நாட்டுக்கு போக கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு. இந்த சாரியோட அளவு ஒரு சாரீ ஒரு சுடிதாருக்கு வந்து சரியாக இருந்துச்சு. இப்போ கையை வந்து லைனிங் வச்சுட்டு அந்த பார்டரை மட்டும் மடித்து இந்த லேஸை அப்படியே நம்ம கொடுத்துட்டு வரலாம். இது ஆப்ஷன்லாங்க, உங்களுக்கு விருப்பம்னா லேஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா ப்ளைனாக தைச்சி விட்றலாம். மடித்து ஒரு தையல் போட்டுட்டு கூட இது லேஸ் வைங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தெரிஞ்சால். இப்போ அப்படியே திருப்பி கரை மேலேயே ஒரு தையலை போட்டு விட்ருங்க. இப்போ வந்து 1/4 இன்ச் அடையாளப்படுத்திட்டு பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே மேலே வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிடலாம். நம்ம மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே தைக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். கை தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே தைச்சிட்டு ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். அடையாளப்படுத்திக்கோங்க சென்ட்ரு. நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம்ல, அதுலேயும் அடையாளப்படுத்திக்கோங்க. அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாம். இப்படி வச்சு பாருங்கள் சரியாக வருதான்னு. சப்போஸ் எக்ஸ்ட்ரா வந்தால் அந்த ஃப்ளிட்ஸை வந்து பிரிச்சுட்டு கொஞ்சம் நகட்டி வச்சுக்கோங்க. பொறுமையாக அப்படியே தைச்சிட்டு வாங்க. அந்த ஃப்ளிட்ஸு வந்து தையலில் வந்து சிக்கிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்ல கையில் வந்து நல்லா தள்ளி விட்டுட்டு தைச்சிட்டு வாங்க. ஏன்னா நமக்கு தைக்கிறப்பே தெரியும் துணி வந்து எக்ஸ்ட்ரா உள்ளே வருதா அப்படின்ட்டு. நல்லா அடியில் தள்ளி விட்டுட்டு தைச்சிட்டு வாங்க. பாம்புக்கு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ சைடு ஜாயின் பண்ணிடலாம். மூணு தையல் போட்டிருக்கேன் நான். அடுத்தடுத்து போட்டுட்டு லைட்டாக ஆனாங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும். இந்த கரையை மட்டும் கீழே மடித்து விட்ருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வந்து விருப்பம்னா வந்து மடித்து விடுங்க, அப்படி இல்லைன்னா அப்படியே தைச்சி விட்ருங்க. இப்போ சூப்பராக முடிச்சாச்சு. இதுக்கு ஒரு அழகாக ஒரு கோல்டன் பட்டன் வச்சிடலாம். இது பாசி மாதிரி தான் இருக்கும், ஒரு பக்கம் தட்டையாக இருக்கும். நம்ம அப்படியே ஒட்டி விட்டுடலாம். இது ஹோல்ஸ்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடியே நாட்டு அடிச்சிடலாம். நாட்டு எப்பயும் போல தான், கிராண்டெல்லாம் எதுவுமே பண்ண டைமில். இதுவே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடித்து ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
இதை கட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி அடுக்கடுக்காக 4 5 அந்த மாதிரி எத்தனை வேணாலும் வைக்கலாங்க. நான் 3 மட்டும் வைக்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கழுத்தில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப அழகாகவும் கிராண்டாகவும் செம்மையாக இந்த ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பாக்கெட்டே வந்து 25 ரூபா தான். நம்ம வந்து 2 சுடிதாருக்கு வைக்கலாம். நானும் 2 சுடிதாருக்கு தான் வச்சேன். இந்த கம்மை வச்சு ஒட்டிக்கலாம். இந்த கம்மோட பேர் வந்து B700 அப்படின்ட்டு இருக்குது. நல்லாயிருக்கும். நூல்கண்டு கடையில் இது சீக்கிரமாக விழுகாது அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்கி ஒட்டி பார்ப்போம் அப்படின்றது. ஏன்னா முன்னாடிலாம் நான் ரொம்ப பயப்படுவேன், விழுந்துடுமோ என்னமோ அந்த இடம் அசிங்கமாயிருமோ அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அண்ணே சொன்னாங்க இந்த கம்மும் வந்து விழுகாதுமா அப்படின்னு. B7000 அப்படின்னு இந்த கம்மில் பேர். ஆன்லைன்லேயும் கிடைக்கும், நூல்கண்டு கடைகள்லேயும் கிடைக்கும். இப்போ இந்த கம்மு வச்சு பாசியெல்லாம் ஒட்டி முடிச்சாச்சுங்க. பாசின்னு சொல்ல முடியாது, பட்டனும் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. சரி இது கோனுக்கு யூஸ் ஆகிக்கணும் வாங்கினேன். அது இதுக்கு யூஸ் ஆச்சு. ஏன்னா ஃபுல்லாக நம்ம கோல்டன் கலர் வச்சுருக்கோம் லேஸு கைக்கு எல்லாமே. இப்போ சென்டரில் வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணோன்னா நல்லாயிருக்குன்றதுக்காக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பொம்மைக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இது சைஸ் வந்து பெருசு. பின்னாடி வந்து ஊக்கு குத்திருக்கேன் பொம்மைக்கு. இது எது பிள்ளைகளுக்கு போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.